சாமி, தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2026 என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது? தனுசு ராசிக்கு அதிபதியே குரு உச்சம் அடைகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 7ல் குரு இப்போ 8ல் மறையிறாரு. தனுசு ராசிக்கு நிறைய பேத்துக்கு பயம் இருக்கும். தனுசு ராசி ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. 3வது நபர்கள்ட்ட கொடுக்கல் வாங்கலையா இருந்தாலும் சரிதான், அவங்க ரகசியத்தை பகிர்ந்துக்கிறதா இருந்தாலும் சரிதான், அதீத நம்பிக்கை, அதீத பற்று, அதீத காதலை கொடுக்கறதா இருந்தாலும் சரிதான், கொஞ்சம் கவனத்தோட கொடுங்க. ஏன்னா 8ல் குரு வந்துச்சுன்னா தவறுதலான நபர்கள் தவறுதலான பழக்க வழக்கத்துக்குள்ள இந்த காலகட்டம் கொண்டு போகும். அது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கூட வருவாங்க. சார் நீ 100 ரூபா வச்சிருக்கியா, கொடு சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதிலெல்லாம் தயவு கூர்ந்து கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். 8ல் குரு மறையிறாரேன்னு சொல்லி பயப்பட வேணாம். ஏன்னா குரு பார்க்குற இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாமும் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்ற பலன் கிடைக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் வைஸ் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அரியர் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. நேற்றுக்கு செய்ய முடியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு துணிச்சலோட தொடங்கி அதில் செய்வீங்க. 4ஆம் அதிபதி உச்சம். தனுசு ராசி கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு சென்ட் நிலமாவது வாங்க போகிறீங்க, ஒரு புது வண்டி வாகனம் உங்களுக்காக சேரப்போகிறது. அதே மாதிரி தொழிலில் ஒரு நல்ல முதலீடுகளை கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூப்பரான பீரியட். அதற்கு அடுத்தது 12வது இடத்தை குரு பார்க்கறதுனால தெய்வ வழிபாடு உங்களுக்கு பலன் தரும். வெளிநாடு, வெளிமாநில, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். தூரதேசத்து நபர்களால் உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும். புதிய உறவுகள், புதிய நண்பர்களால் பெரிய பெரிய திருப்பங்களை இந்த காலகட்டம் தரும். தனுசு எதில் கவனமாக இருக்கணும்? அப்பாவோட உடம்பை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். 9ல் கேது பூர்வீக விஷயத்தில் தேவையில்லாத சொத்து பத்து பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். எந்த வழிபாடை செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உக்கர தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை அல்லது காளி அல்லது அம்பாளுடைய வழிபாடு தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி முழுவதும் நல்ல பலனை தரும்.